ரங்கா, பாண்டுரங்கா, ஒவ்வொரு வருஷமும் வைகுண்ட ஏகாதசி அன்று யாத்ரீகர்களுக்கு அன்னதானம் பண்ற வழக்கம். இந்த வருஷம் கேவலம் நீர்மோர் கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு. அம்மா அண்டா நிறைய மோர் வச்சிருக்காங்கப்பா. அம்மா கூட நிறைய எலுமிச்சம்பழமும் வச்சிருக்காங்க. இருக்கா? பாத்தியா ரங்கா, விஜயா எவ்வளவு நல்லவன். கோபத்துல ஏதோ சுட சுட சொல்லிட்டாலும் என் மனசு என்னவோ ஆசை என்னவோ அவ புரிஞ்சு வச்சிருக்கா. வாங்க வாங்க, கோயிலுக்கு போலாம். வாங்க. தரிசனம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. சாப்பிடுங்க. இங்கே தாகசாந்தி செய்துகிட்டு போய் ரங்கனை தரிசனம் பண்ணுங்க. ஏகாதசி என்று யாராயிருந்தாலும் பாண்டுரங்கனை சேவித்து விட்டு தீர்த்த பிரசாதங்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நேர வைகுண்டத்துக்கே போவார்கள். பாலாபிஷேகத்திற்கு 10 வராக, பிரத்யேக தரிசனத்துக்கு 16 வராக, அந்த சேவைக்கு 40. வாங்க 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 வாங்க, ஓடி வாங்க. வாங்க 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 வாங்க. என்ன சுவாமி, பாண்டுரங்கனை பார்த்த கூட பணம் கேக்குறீங்க? இனாமாக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தால் இறைவனுக்குள்ள பெருமை போய்விடும் ஐயா. இது என்ன சுவாமி, இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு இத்துணூண்டு பிரசாதம் கொடுக்கறீங்க? பிரசாதம் என்றால் என்ன? நாக்கில் தடவிக்கொள்ளும் அளவு என்று அர்த்தம். அநியாயம், அக்கிரமம். கோவிலுக்குள்ள தீண்டத்தகாதவங்க எல்லாம் வர்றாங்க. நில்லுங்க நில்லுங்க, கோவிலுக்குள்ள நீங்க வரக்கூடாது. சாமி, இன்னைக்காவது அந்த பாண்டுரங்கனை பார்க்க விடுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. பஞ்சமர்களுக்கு பிரசாதமா? சும்மா நிக்கிறீங்களே, வரட்டுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க ஐயா, எழுந்துருங்க எழுந்துருங்க. மும்பாஜியாரே, என்ன இது அநியாயம்? எதற்கு இவர்களை விரட்டுகிறீர்கள்? பின்னே தீண்டத்தகாதவங்க ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சு அசுத்தப்படுத்த வராங்க. அந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கவா? தீண்டத்தகாதவர்கள் என்று இவர்கள் முகத்தில் எழுதியிருக்கிறதா? இவர்களும் நம்மை போல் மனிதர்கள் இல்லையா? இல்லை, பஞ்சமர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லும் சுயநலமிகளும் இருக்கிறார்கள். ஆனால் பகவானின் படைப்பிலே எல்லாரும் சமம்தான். எல்லார் உடம்பிலும் ஓடும் ரத்தம் ஒன்றே, உள்ளே இருக்கும் உயிரும் ஒன்றே. பிறக்கும் போதும் இறக்கும் போதும் இல்லாத இனங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இடையிலே மட்டும் எதற்கு வர வேண்டும்? துக்காராம், முட்டாள் மேதைக்கு சொன்ன கதையா இப்போ தர்மத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உங்க தாத்தாவே வந்தாலும் சரி, நான் என் உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் உன் ஆளுங்களை ஆலயத்துக்குள்ள நுழைய விட மாட்டேன். இந்த கோயில் உங்க சொத்து இல்ல, இந்த ஐயாவுடைய பெரியவங்க கட்டி வச்சது. பாருங்க மும்பாஜியாரே, இவங்களை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த கடவுள் எல்லாருக்கும் சொந்தம். வாங்கய்யா. ஐயோ ஐயோ, அவச்சாரம் அவச்சாரம் அவச்சாரம். ஐயா ஐயா, பாண்டுரங்கா, வைகுண்ட ஏகாதசி என்று மடிந்தவர்களுக்கு உடனே பரமபதம் கிடைக்கும் என்பார்களே. இந்த அன்பருக்கு இந்த ரூபத்தில் கருணை புரிந்தாயா சுவாமி? பாண்டுரங்கா பாண்டுரங்கா, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். இந்த பாவிகள் எல்லாம் ஆலயத்தையும் ஆலய தர்மத்தையும் பாழாக்கிட்டாங்க. இந்த துக்காராம் சன்னதியில இருக்கிற புனிதமான தீர்த்தத்தை கொண்டு வந்து பஞ்சமனுக்கு கொடுத்து மகாபாவம் பண்ணிட்டான்.
பக்தர்களே, பேசாமல் இருக்கலாமா? இந்த கொடுமை எங்கேயாவது நடந்திருக்கா? எப்போதாவது உண்டா? இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்திருக்காங்க, நாளைக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்துருவாங்க. ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த துக்காராம் தான். ஆமா, இந்த துக்காராம் பஞ்சமர்களை தூண்டி விட்டுருக்காரு. முதல்ல இவருக்கு புத்தி புகட்டணும். ஐயா, அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. நான் இருக்கேன். துக்காராம், நீ செய்த இந்த தெய்வ அபச்சாரத்துக்கு இன்னையிலிருந்து உன்னை இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறோம். பேசாம போயிடு. போகிறேன் போகிறேன். மனிதனை நீங்கள் வெளியேற்றலாமே தவிர மனிதனின் மனிதாபிமானத்தை வெளியேற்ற முடியாது. இனத்தால் எண்ணத்தால் இப்போது நடைபெறும் அக்கிரமம் நிலைக்காது. மடமெமிக்க உங்கள் ஜாதி கொடுமை வாழாது. மாறிவரும் சமுதாயம் ஏற்காது. எந்த காலத்திலும் மனிதத்தன்மைதான் வாழும். சமத்துவமே வெல்லும். நினைவிருக்கட்டும். இந்த வினாடியிலிருந்து துக்காராம பந்தி போஜனத்துக்காவது மற்ற விருந்துகளுக்காவது கூப்பிடக்கூடாது. சுபங்களுக்கோ அசுபங்களுக்கோ அவர் வீட்டு வாசலை மிதிக்க கூடாது. நான் சொல்றது நியாயம் தானே? நியாயம். வாங்க வாங்க. சாப்பிடுங்க. அம்மா, பெரியம்மா வைகுண்டம் போயிருக்கான்னு சொன்னியே, அப்ப அப்பா எங்கம்மா போயிருக்கா? என்னைக்கும் அப்பா நம்ம எல்லாம் விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததே இல்லையேம்மா. எங்க போயிருக்காரு சொல்லேம்மா. கேளுமா, பெரியம்மா நம்ம கஷ்டத்தை பார்க்க முடியாம சாஸ்வதமா போயிட்டாங்க. உங்க அப்பா இந்த ஊர்ல சங்கடப்பட முடியாம எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்பார். சரி, நாங்க போய் தேடி அழைச்சிட்டு வரோம்மா. வேண்டாப்பா, வேண்டாம். நீங்க ரொட்டியை தின்னுங்க, நான் போய் உங்க அப்பா அழைச்சிட்டு வரேன். நீ எப்பவும் இப்படியே சொல்ற. நீ சாப்பிடலன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம். உங்க அப்பா சாப்பிடாம நான் எப்பாவது சாப்பிட்டிருக்கேனா? பாருமா காசி, நீயும் தம்பியும் வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பா அழைச்சிட்டு வரேன். என்னம்மா? உனக்கு என்ன? நீ வந்து தீக்க போறியா காக்க போறியா? எடுக்கிறியா? கொஞ்சம் மெல்ல. ஐயோ, அம்மாடி, நீ யாரோ நல்ல பையனா இருக்கிய. ஏன்பா, உன் பேர் என்ன? எல்லா பேரும் என் பேரு. போகட்டும், எந்த ஊரு? எல்லா ஊரும் என் ஊரு. பையன் சுட்டி, பேச்சு கெட்டி. அது சரி, அவரை நீ எங்கேயாவது பாத்தியா? அவர்னா எப்படி தெரியும்? பேரை சொல்லு. புருஷன் பேரை மனைவி எங்கேயாவது சொல்லுவாளா? போட்டா, அவர் எப்படி இருப்பாரு அதையாவது சொல்லு. சொல்றேன். சிகப்பா, சாதுவா, ரங்கரங்கன் பாடிட்டே இருப்பாரு. அவர்தான். சரி வா, காமிக்கிறேன். அதோ இந்த பக்கத்து மலை மேல இருக்காரு பாரு. என் கண்ணே, சுவாமி! சுவாமி, சுவாமி! ஏன் இந்த அறியாமை? பாண்டுரங்கன் என் மேல் கருணை காட்டி காட்சி கொடுத்தார். எவ்வளவு இனிமையான வார்த்தை! ஆமாம், கடமையையும் உபதேசித்தார். இன்றிலிருந்து என் வாழ்வை அபங்கம் எழுதுவதற்கும் ரங்கனின் சேவைக்கும் அர்ப்பணம் செய்வேன். நல்லதுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். பிள்ளைங்க அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. பிள்ளைகள், வீடு, மனைவி
எல்லாம் வீண் பிறப்பு. முக்தி பாதையை மூடும் திரைகள். பாருங்க, பாடல்கள் எழுத இடைஞ்சல் வராம மன அமைதிக்கு பங்கம் ஏற்படாம பாத்துக்கிறேன். குடும்ப பொறுப்புகளை நானே கவனிச்சுக்கிறேன். வாங்க, பிள்ளைங்க முகத்தை பார்த்தாவது வாங்க. மன்னிச்சிடு ஜிஜியா, அங்கே அந்த சூழ்நிலையில் எதுவுமே எழுத முடியாது. ரங்க சேவையும் நடக்கும். என்னங்க, அது மட்டும் சொல்லாதீங்க. ஜிஜியா, என் பேச்சை கேட்டு போ. இல்ல, நீங்க வரல, இங்க இருந்து என் பணம் கூட போகாது. ஜிஜியா, ஆமாங்க, புருஷன் இருக்கிற இடத்துல மனைவி இருக்கிறது தான் தர்மம். என்னங்க, சம்சாரி தன் கடமையையும் தர்மத்தையும் கைவிடாம அந்த கடவுளை ஆராதனை செஞ்சாதான் அவரை காண முடியும், உணர முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. மறந்து போயிட்டீங்களா? ஆமாம் ஜிஜியா, ஆமாம். மனசு கடவுளுக்கும் மனிதன் கடமைக்கும் காணிக்கையாக வேண்டும். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டேன். பகவானின் மகிமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். அந்த மக்கள் தொண்டிலே மாதவனை பார்க்கிறேன். வா பாண்டுரங்கா, 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 பாண்டுரங்கா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.